தரமில்லாத விதையால் நெற்பயிர்கள் வளர்ச்சியின்றி மகசூல் சரிந்துள்ளதால் அரியலூர் விவசாயிகள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். பருவத்தில் மழை பெய்யாத காரணத்தால் அரியலூர் மாவட்டம் திருமானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் சம்பா சாகுபடியை மேற்கொள்ளவில்லை. அதைத் தொடர்ந்து பருவமழை தவறியது மற்றும் வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடாதது ஆகிய காரணங்களால் திருமழபாடி, முடிகொண்டான், கீழ்வட்டாங்குறிச்சி, அரண்மனைக்குறிச்சி, இளந்தைக்குடம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் போர்வெல் பாசனம் மூலம் விவசாயிகள் நெல் சாகுபடி மேற்கொண்டனர். வறட்சியை தாங்கி அதிக மகசூல் தரக்கூடிய சன்னரகம் என்று கூறப்பட்ட அம்மன் பொன்னி என்ற நெல் விதையை தனியாரிடம் வாங்கி சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நெல் நடவு செய்தனர் விவசாயிகள். ஆனால் 30 நாட்களிலேயே கதிர் விட்டு வளர்ச்சியின்றி மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது. நான் எப்போதுமே விவசாயம் தான் செய்கிறோம். விவசாயத்தை விட வேறு தொழில் கிடையாது. விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எப்போதுமே வாய்க்கா தண்ணி, புள்ளம்படி வாய்க்கா பாசனம், கோ 43, கோ 50, 1009 மாதிரி நெல் நடுவோம். எங்களுக்கு இதே ஏக்கருக்கு 30 மூட்டை 30 மூட்டை ஈல்டு கிடைக்கும். ஓரளவு சுமாராக இருக்கும். இந்த வருஷம் வாய்க்கா தண்ணி இல்லை, போர் தண்ணி நம்பி நடவடிக்கையாக இருந்தது. அதனால் இந்த அம்மன் பொன்னிங்கிற ரகம், குட்டை ரகம் நல்லா வரும், ஈல்டு கிடைக்கும், மார்க்கெட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நட சொல்லி சிபாரிசு சொன்னாங்க கடையில். அதை நம்பி வாங்கி நட்டோம். நட்டு 45 நாள்லேயே கரு வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி உரம் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். பக்கத்து வயலெலாம் நல்லாயிருக்கு, என் வயலுக்கு பாதிச்சிச்சு. இதுக்கு நீங்கள் வேளாண்மை துறையில் ஏதோ பரிந்துரை பண்ணி நஷ்ட எடுக்க ஏதாவது செய்கிறது மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 ஏக்கர் நட்டேன். ட்ரம்மு போட்டு இழுத்தோம். அதில் அந்த நெல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நெல் சரியாக முளைக்கல, பில்லு களைக்கொல்லி சாகலை. அதனால் நெல் ரொம்ப பாதிச்சிடுச்சு. விவசாய கடன் வாங்கியிருக்கோம். 1 ஏக்கருக்கு குறைச்சலாக 20,000 ரூபா செலவாகுது. 20,000 ரூபா கடன் வாங்கி பண்ணியிருக்கோம். இந்த 20,000 ரூபாய்க்கு ஒன்றும் முதல் கிடையாது. பூரா நெல் அழிச்சாச்சு. மறுபடியும் வேறு பயிர் தான் ஏதாவது போட்டால் போடலாம். ரகத்தை பற்றி இந்த வருஷம் மட்டமாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேயே 2 ரகமாக வந்துருச்சான். ஒன்று நெட்டையாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது. இது எங்களுக்கு வாய்ச்சது குட்டை ரகம். அது சரியாக ஆகலை. நாற்று நடவுக்கு பதிலாக நேரடி விதைப்பு முறையில் சாகுபடி செய்ததால் நெல் வயலில் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு களைக்கொல்லிகள் தெளித்தனர். இதனால் நெற்பயிர் நாற்றுகளும் கருகின. இவ்வாறு பல்வேறு விதங்களில் அம்மன் பொன்னி என்ற ரகத்தை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வளர்ச்சி இல்லாமல் கதிர்கள் வந்ததால் உரிய மகசூல் கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுக்கு முன்னாடி நிறைய நெல் ரகம் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் புதுமையாக அம்மன் பொன்னின்றது எங்கள் ஏரியாவில் இப்போ தான் நாங்கள் நடுறோம். இதுக்கு இப்போ தான் நட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏக்கர் நாங்கள் இந்த விவசாயம் பண்ணோம். நல்லாயிருக்கும் போதும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நல்லா வளர்ச்சி கொடுக்கும், நல்ல ஈல்டு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த ஆண்டு நாங்கள் நட்டத்துலேருந்து சுத்தமாக அதனுடைய ஈல்டு வருஷத்துக்கு ஒரு 30 மூட்டை ஆவரேஜாக பண்ணுவோம் ஏக்கருக்கு. ஆனால் இந்த வருஷம் 15 மூட்டை கூட கிடைக்கல. இந்த பக்கத்தில் வயலில் அறுத்துருக்காங்க. ஏக்கருக்கு 15 மூட்டை கூட கிடைக்கல. இப்போ எங்கள் வயலும் அதே சேம் 15 மூட்டை. அறுப்பு கூலி கூட வருமா வராதுன்றது தெரியல. இதனால் எங்களுக்கு பரிந்துரை செஞ்சு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு எங்களுக்கு வழங்க வேண்டும். ஏக்கருக்கு 5 மூட்டை நெல்மணிகள் கூட கிடைப்பது கடினமாக உள்ளது என்று கூறும் விவசாயிகள், தரம் இல்லாத நெல் விதைகளை விற்பனை செய்ய மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்டுள்ள நெல் வயல்களை வேளாண்மை துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமார்.